பெர்கமு என்கிறதான சபையை நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது நாம் தியானித்த சபை எபேசு, இரண்டாவது சிமிர்னா, மூன்றாவது நாம் பெர்கமுவுக்கு வந்திருக்கிறோம். ஓகே, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் முதல் 17வது வசனம் வரை நாம் வாசிக்க கேட்கலாம். பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டு இருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திபா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறையுண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். நீ மனந்திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடே யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்றெழுது. ஆமென். முதல்ல ஆண்டவர் இங்கே எப்படி வெளிப்படுகிறார் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லி ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். இந்த ஒரு அடையாளத்தோடு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதற்கு என்ன காரணம் என்றால், ரோமர்களுடைய ஆயுதம் இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இந்த டபுள் எட்ஜ் வேர்டுங்கிறது ரோமர்கள் வைத்திருக்கிறதான ஒரு பட்டயம். இந்த பட்டயத்தின் மூலமாகத்தான் அவர்கள் போரிடுவார்கள். இந்த பட்டயத்தின் மூலமாகத்தான் அவர்கள் மற்ற மக்களை தங்களுடைய அடிமைத்தனத்திற்குள்ளாக கொண்டு வருவார்கள். ஆகையினாலே ரோமர்களுடைய ஒரு போர்க்கருவியாகிய இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்கும் என்று சொன்னால், அந்த பட்டயத்திலே ஆண்டவர் வெளிப்படுகிறார் என்று சொல்லும் பொழுது, என்னிடத்திலே அந்த பட்டயம் இருக்கிறது, ஆகினாலே ரோமனுக்கு மேலே என்னிடத்தில் அதிகாரம் உண்டு என்பதை வெளிப்படுத்தும் வண்ணமாக ஆண்டவர் இந்த நாமத்திலே இந்த அடையாளத்தோடு கூட வெளிப்படுகிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், கிரேக்கர்களுக்கு பிறகு வந்த ரோமர்களுடைய காலம்தான் இந்த சபைகளெல்லாம் எழுதப்பட்ட காலங்கள். இந்த சபைகளுக்கு நிருபங்கள் எழுதப்பட்ட காலமும், ஆசியாவில் இருக்கிறதான இந்த 7 சபைகளுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய நிருபமும் வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்ட காலமும் ரோமர்களுடைய ஆட்சி காலத்திலே நடைபெற்ற சம்பவம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ரோம அரசாங்கத்தினால் அரசியல் கைதியாக சிறைப்பிடிக்கப்பட்ட யோவான் பத்முதுவில் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கு காண்பித்த காரியங்களை அவர் எழுதுகிறார். இந்த கடிதங்கள் மிக மிக பிரசித்தி பெற்ற விசேஷமான காரியங்களை உள்ளடக்கின கடிதங்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு நான் 12-13வது வசனத்தை மட்டும்தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த 13வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். இந்த ஒரு வசனத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ரோமர்களுடைய காலகட்டங்களிலே பெர்கமு என்கிறதான் இந்த பட்டணம் நிர்வாக ரீதியாக முதலாவது ஒரு தலைநகரமாக இருந்தது. ஆசியா மைனரிலே நிர்வாக தலைநகராக காணப்பட்டது இந்த பெர்கமு. அதற்கு பிறகுதான் நிர்வாக தலைநகரை எங்கே மாற்றினார்கள் என்று சொன்னால் எபேசு பட்டணத்திற்கு மாற்றினார்கள். அது மட்டும் கிடையாது, ரோம
அரசாங்கத்திற்கு மிகவும் தேசபக்தியுள்ள மத ரீதியான ஒரு பட்டணமாக இந்த பட்டணம் விளங்கினது என்று பார்க்கிறோம். அது மட்டும் கிடையாது. எப்படி கிரேக்க நகரங்கள் அங்கே தியேட்டர், அடுத்தது ஸ்டேடியம், லைப்ரரி இவைகளெல்லாம் இருந்ததோ அதை போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பட்டணத்திலும் பெரிய தியேட்டர் இருந்தது. அடுத்தது இந்த பட்டணத்தில் ஸ்டேடியம் இருந்தது. இந்த பட்டணத்தில் நூலகமும் பெரிய நூலகமாக இருந்தது. அதாவது அலெக்சாண்ட்ரியாவுடைய அந்த நூலகத்திற்கு அடுத்தபடியாக 2 லட்சம் புத்தகங்களை கொண்ட ஒரு பெரிய நூலகமாக பெர்கமு பட்டணத்தில் இருக்கிற நூலகம் இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நகரம் சுகமளிக்கும் நகரம் என்று சொல்லி அழைக்கப்பட்டது. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஆஸ்காலிப்பியஸ் என்றதான ஒரு வழிபாடு இங்கே நடைபெற்றது. இந்த வழிபாடு நடைபெற்றதுனாலும் இந்த பட்டணம் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நகரமாக இந்த நகரம் காணப்பட்டது. இங்கே தான் சபை இருந்தது. இங்கே ஒரு விஷயம் சொல்லப்பட்டதை நீங்கள் பார்க்கிறீர்கள். சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கும் இடத்தில் நீ இருக்கிறாய் என்ற விஷயம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீ குடியிருக்கிறது எங்கே குடியிருக்கிறீன்னா, சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கும் இடத்தில் நீ குடியிருக்கிறாய். சேட்டன்ஸ் த்ரோன். இது எங்கே இருந்தது, அது எங்கே மாற்றப்பட்டது என்கிற ஒரு சிறிய சம்பவத்தை சொல்கிறேன், கவனிங்கள். இது பெர்கமூவில் இருக்கிற ஒரு மலையின் மேலே இந்த சிங்காசனம் என்கிறதான விஷயம் வைக்கப்பட்டிருந்தது. இது நீங்கள் படத்தில் பார்க்கறதுனால சிறுசாக தெரியுது ஆக்சுவலாக. ஆனால் என்னுடைய அளவுகளை நான் போட்டிருக்கிறேன் பாருங்கள். 116 அடி அகலம். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். 116 அடி அகலம், 109 அடி உயரம். எப்படி பார்க்குறது 109 அடி உயரத்தை? நம்முடைய வீடுகள் சாதாரணமாக 11 அடி ரூஃப் இல்லையா? அப்போ 109 அடி உயரம்னா எப்படி இருக்கும்? 11 மடங்கு. இப்போ 11 மாடி கட்டடம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் இல்லை? சொல்லலாமா அப்படி? ஒரு 11 மாடி கட்டிடம் எந்த உயரத்திற்கு இருக்குமோ அந்த உயரத்திற்கு இருக்கும். இவ்வளவு அகலமான படிக்கட்டுகள் கொண்ட ஒரு ஜெய்சாண்டிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் மலையின் மேலே இருந்தது. இந்த படிக்கட்டுகளில் ஏறி போனால் அதற்கு மேலே தான் இவர்கள் எதை வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் சாத்தானுடைய வழிபாட்டு ஸ்தலத்தை வைத்திருந்தார்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் அந்த பட்டணத்தில் இருந்தது என்பதை யோசித்து பாருங்கள். இதை என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஜெர்மன்காரன் என்ன பண்ணால் எக்ஸ்கவேஷன் பண்ணி தோண்டி எடுத்து இதில் இருக்கிறதான ஒவ்வொரு விஷயங்களையும் கற்களை எல்லாம் நகர்த்தி 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 கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெர்லினில் இதை போட்டாங்க. பெர்லினில் ஒரு மியூசியத்தில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த படிக்கட்டுகள் அங்கே வைக்கப்பட்டது. மாஸ்கோ, ரஷ்யா பெர்லினை பிடித்த பொழுது அவன் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அங்கிருந்து திரும்ப மாஸ்கோக்கு நகர்த்தினான். இதை திரும்பவுமாக என்ன பண்ணதுன்னு சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால் மாஸ்கோவிலிருந்து திரும்பவுமாக இது பெர்லினுக்கு கொண்டு வரப்பட்டது. பெர்லினில் பெர்கமும் மியூசியம் என்கிறதான ஒரு இடத்துல இது இன்றைக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பெர்லின் போனீங்கன்னா சாத்தானுடைய சிங்காசனம் என்று அழைக்கப்படுகிறதான இவ்வளவு அகலமான படிக்கட்டுகளை கொண்ட, இவ்வளவு உயரமான படிக்கட்டுகளை கொண்ட ஒரு இடத்தை நீங்கள் பார்க்கலாம். என்ன மட்டும் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, அதற்கு மேலிருந்த அந்த சாத்தானுக்கு வழிபாடு செய்கிறதான அந்த பலிபீடம் மட்டும் இப்பொழுது இல்லை. ஆனால் இந்த ஸ்ட்ரக்சர் இப்போவும் இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சருக்குனுடைய சைட்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரேக்க தேவதைகள் பெரிய பெரிய பைல்வான்களோடு அவர்கள் போரிட்டு ஜெயிக்கிறதை போல ஒரு காட்சியும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த படிக்கட்டுகளுடைய ஓரங்களிலே வரையப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். தெரியுதா அது உங்களுக்கு? ஓகே. ஸோ இதுதான் சாத்தானுடைய சிங்காசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் இருக்கிற காரியங்களை நான் எழுதியிருக்கிறேன், கவனிங்கள். Pergamum held the high honor of hosting and maintaining a temple to Zeus. Zeus என்கிற அந்த கிரேக்க கடவுளை பற்றி உங்களுக்கு தெரியும். அதாவது கடவுள்களுக்கெல்லாம் ஒரு கடவுளாக அவர்கள் வைத்திருந்தார்கள். And man and the ruler of Olympians on the Mount Olympia in accordance with the ancient Greek beliefs. Zeus was closely associated with the Roman deity Jupiter, whose name means the sky or literally the heavenly father god. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா ஏன் இவ்வளோ உயரத்தில் அந்த படிக்கட்டுகளை கட்டினார்கள் என்று சொல்லி?
வானம் என்கிறதான அதில் ஆகாயம் என்கிறதான பெயரை உடைய ஒரு கடவுள் ஆக இருக்கிறபடியினால ஆகாயம் என்ற அந்த உயரத்திற்கு என்ன செய்ய வேண்டும், இதை கட்ட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கட்டினார்கள். The altar Zeus was one of the most impressive structures in Pergamum. அதாவது பெர்கமத்தில் இருந்த மிகவும் கவர்ந்து இழுக்கக்கூடிய வகையில் கட்டப்பட்ட பல கட்டடங்களிலே இது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கட்டடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. டுடே only the steps around the altar base can be seen in the Pergamum Museum in Berlin. பெர்லின் போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா எங்கே போய் பார்க்கணும் நீங்கள்? ஆமாம், இதை இந்த மியூசியத்தை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாத்தானுடைய சிங்காசனம் இந்த படிக்கட்டுகளின் மேல் தான் இருந்தது. ஒரிஜினலுங்க, இட் இஸ் நாட் டூப்ளிகேட், த சேம். எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னால் பெர்கமமில் இருந்த அதே படிக்கட்டுகளை நகர்த்தி கொண்டு வந்திருக்காங்க. ஆமாம், நீங்கள் ஏதோ மாடலை கட்டி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது. த ஒரிஜினல் இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட அதே படிக்கட்டுகள் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. The sides of the altar were ornamented with marble panels depicting a mythical battle between Greek gods and rebellious giants who were the sons of Mother Earth. எவ்வளோ ஒரு மோசமான விக்கிரகத்தை அன்றைக்கு இவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த கிரீக்காரன் கொண்டு வந்து போட்டு அது சபை எவ்வளவு பாழாக்கி விட்டது என்பது யாருக்குமே தெரியவே தெரியாது. இன்றைக்கி நம்மலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு க்ரீக் லாங்குவேஜ், இந்த க்ரீக்கில் படிச்சிங்கன்னா அப்படி இருக்கும் இப்படி இருக்குங்காங்க. ஆனால் க்ரீக் சபையை நாசம் பண்ணினதே போல் வேறு எந்த ஒரு மொழியும் வேறு எந்த ஒரு கலாச்சாரமும் இதுவரை சபையை சீரழிக்கவே இல்லை. அது அன்னைக்கு தான் ஆரம்பித்ததுன்னு நினைக்காதீங்க, இன்றைக்கு வரைக்கும் அது ஓடிட்டு தான் இருக்குது சபைக்குள்ளே. அதை வெளியே எடுப்பது என்று சொல்லுவது மிகப்பெரிய கஷ்டம். யாரெல்லாம் க்ரீக்குன்னு பேசுகிறாங்களோ அவங்கெல்லாம் எதற்கு அகெயின்ஸ்டாக இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வார்த்தைக்கு விரோதமாக இருப்பார்கள், யூதர்களுக்கும் விரோதமாக இருப்பார்கள். தே ஆர் ஆன்டி செமெட்டிக் பீப்புள் அண்ட் தே ஆர் ஆன்டி வேர்ட். வார்த்தைக்கு எதிரான மக்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். ஓகே, இதுதான் இந்த விஷயம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த படிக்கட்டுகளைத்தான் ஆதியிலே இந்த வடிவத்தில் தான் அது இருந்தது என்று சொல்லி வரைந்து வைத்திருக்கிறார்கள். அது இருந்த வடிவம் இவ்வாறு இருந்தது என்று சொல்லி அதை வரைந்து வைத்திருக்கிறார்கள். அங்கே பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சரை பக்கத்தில் அவர்கள் வரைந்து வைத்திருக்கிறது நீங்கள் பார்க்கிறீர்கள். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஒரு 8 minutes ஒரு வீடியோ பார்க்க போகிறீங்க. இது CBNல அவர்கள் பண்ணின ஒரு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பல தகவல்களை சொல்லக்கூடியது. ஆகினால நீங்கள் தயவுசெய்து கூர்ந்து இந்த வீடியோவை கவனிக்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். I, John, was on the island that is called Patmos. I was in the Spirit on the Lord's day, and I heard behind me a loud voice. To the angel of the church in Pergamum write, I know your works, and where you dwell, where Satan's throne is. And you hold fast to my name, and did not deny my faith, even in the days in which Antipas was my faithful martyr, who was killed among you, where Satan dwells. Today, all that's left of Pergamon are ruins. But when the Apostle John wrote his letter to the church there, it was one of the most influential cities in the Roman Empire. Pergamum had a unique status that was different than any other city because it was the political center. And it was from there that all of the rulings were made which affected the whole of Asia Minor. The city's Acropolis rivaled Athens, and its library was the second largest in the ancient world, with a collection so great that the Roman general Mark Antony presented it as a wedding gift to Cleopatra. At the end of the 1st century, Pergamon was a thriving city. So why does the book of Revelation call it the dwelling place of Satan? The answer lies in the ruins of the city's temples. On one side, it was a very beautiful city. But on the flip side, it was one of the darkest, eeriest cities in the whole Roman Empire. The people of Pergamon were known as the Temple Keepers of Asia. The city had 3 temples dedicated to the worship of the Roman emperor, another for the goddess Athena, and the great altar of Zeus, the king of the Greek gods. Many scholars believe this altar is the throne of Satan,
mentioned in the book of Revelation. That word throne was first used to describe a chair that was used in a personal private residence. And it was the chair for the Lord of the house, the master of the house. The very fact that Jesus would use that word in this verse means Satan felt at home there. He sat on a throne there. It was his territory. He was the master of that house. The city also had a healing center called the Asclepion. It was built in honor of the Greek serpent god Asclepios. In the first century, this was a cross between a hospital and a health spa, where patients could get everything from mud baths to major surgery. Even the emperors came all the way from Rome to be treated here. But this was no ordinary doctor's visit. If you were a terminal patient, then you were not allowed to go into the Asclepion. And these Asclepian priests didn't want anyone hearing somebody had died in the Asclepion. And in fact, there was a huge sign just above the official entrance to the Asclepion which said, "Death is not permitted here." So the only way you were going to get in to begin with is if they knew you were going to live. Patients entered through this underground tunnel. Then they drank a sedative and slept here in the dormitories, while non-poisonous snakes crawled around them all night. They were told that the serpent god Asclepios would speak to them in their dreams and give them a diagnosis. It was believed that the snakes actually carried the healing power of Asclepios. And if a snake slithered across you while you were sleeping at night, that was a divine sign that healing power was coming to you. The next morning, the patients told their dreams to the priests, who prescribed their treatments. Finally, the patients made clay sculptures of the body parts that needed healing and offered them to Asclepios. The people of Pergamon worshipped a myriad of Greek and Roman gods, but when Christianity arrived with the belief in just one god, the city's pagan priests went on the attack, and their most famous victim was a man named Antipas. In the book of Revelation, Jesus called Antipas my faithful martyr. He was the bishop of Pergamum, ordained by the Apostle John, and his faith got the attention of the priests of Asclepius, who complained to the Roman governor in Pergamum. The priests testified that demons appeared to them in their dreams and told them that the prayers of Antipas were driving them out of the city. He had cast out so many devils that the demons, the spirits, had been complaining to pagans, "You've got to do something about this Antipas." Antipas was ordered to offer a sacrifice of wine and incense to a statue of the Roman emperor and declare that the emperor was Lord and God. He refused. If you reject the divinity of the emperor, it's the equivalent of rejecting the city of Rome. And believers were killed for this. Antipas was sentenced to death on the altar of Zeus. Most of that altar survives today, and surrounding it are some of the world's most famous marble friezes. They portray the battle between the Greek gods and the giants. At the top of the altar was a hollow bronze bull, designed for human sacrifice. They would take the victim, place him inside the bull. They would tie him in such a way that his head would go into the head of the bull. Then light a huge fire under the bull. And as the fire heated the bronze, the person inside the bull would slowly begin to roast to death. And as the victim would begin to moan and would begin to cry out in pain, his cries would go through all of the pipes which were in the head of the bull, so it seemed to make the bull come alive. Even in the midst of the flames, Antipas died praying for his church. A few years later, the Apostle John wrote the book of Revelation, mentioning the death of Antipas on this very spot. Here in Pergamon, all that's left is the foundation. Today, the altar of Zeus is more than 1,000 miles away. In the 19th century, German engineers dismantled the altar and took it to Berlin.
The so-called Throne of Satan went on display in the city's Pergamon Museum in 1930, just in time to inspire one of the most brutal dictators the world has ever seen. புரிஞ்சுதா உங்களுக்கு? சொல்கிற கவனிங்க, திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அஸ்கலிப்பியஸ் என்றதான ஒரு விக்கிரக வழிபாடு. இது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், உடம்பில் இருக்கிற வியாதிகளை சுகப்படுத்துவதற்காக அவர்கள் ஏற்படுத்தி வைத்த ஒரு ஏற்பாடு இது. பாம்பு, சர்ப்பத்தின் வழிபாடு இது. வியாதிப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ஒரு டனல் வழியாக இருக்கிறதான ஒரு குகை, ஒரு கேட் வழியாக அவங்க உள்ளே போயிடணும். அங்கே போனீங்கன்னா இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட், மட் ஸ்பாலிருந்து, அதாவது மண்ணை பூசி அவங்களுக்கு ஸ்பா பண்ணுவாங்க, தெரியும் உங்களுக்கு, மட் ஸ்பா, அதிலிருந்து மற்ற வைத்தியங்கள் எல்லாம் அங்கே நடைபெறும் என்று சொல்லுகிறார்கள். இதில் மிக முக்கியமான வைத்தியம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், பாம்பை வைத்து வைத்தியம் பண்ணுவது. எந்த பெரிய டாக்டர்ஸ் அங்கே வர்றது கிடையாது. உள்ளே போனதுமே என்ன செய்வார்கள் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், மிக கடுமையான போதை வரக்கூடிய மதுவை குடிக்க கொடுத்து விடுவார்கள். அந்த மதுவை அருந்தினதற்கு பிறகு அவன் என்ன செய்து விடுவான், படுத்து விடுவான். அப்போது விஷம் இல்லாத பாம்புகள் என்ன செய்யும் என்று சொன்னால், அவன் மேலே ஏறி அவனை கடிப்பது, அவனுடைய சரீரத்தை சுற்றுவது, இதெல்லாம் செய்யும். அப்போ அங்கே இருக்கிற கோயில் பூசாரிகள் என்ன செய்வார்கள் என்றால், அவன்கிட்ட சொல்லுவாங்க, உனக்கு பாம்பு உன் மேலே ஊறினா, பாம்புன்னு சொல்ல மாட்டாங்க ஆக்சுவலாக, இந்த கடவுள் சர்ப்பம் உன் மேலே ஊறினால் உனக்கு இருக்கிற வியாதியெல்லாம் சுகமாகிவிடும் என்று சொல்லுவார்கள். உனக்கு ஏதாவது கனவு வந்தால் அதை என்னிடத்தில் சொல்ல வேண்டும். அப்போ இவன் ராப்பாகலாம் தூங்கிட்டு இருப்பான். தூங்கும் பொழுது ஏற்கனவே மைண்டில் இவனுக்கு செட் ஆகிருக்கும், பாம்பு வரும் என்னை கடிக்குங்கிறதெல்லாம். அதெல்லாம் இவனுக்கு கனவாக வந்துச்சுன்னு சொன்னால், அதை போய் அடுத்த நாள் இவன் என்ன செய்வான் என்று சொன்னால் அந்த பூசாரிகள் இடத்துல சொல்லுவான். அதற்கு அவர்கள் என்ன செய்வார்களோ அதற்குண்டான இன்டர்பிரிட்டேஷன், அதற்குண்டான விளக்கங்களை அவர்கள் கொடுப்பார்கள். சரீரத்தினுடைய எந்த உறுப்பு இவர்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த உறுப்பினுடைய வடிவிலே மண்ணில் எடுத்து இவர்களாக அதை உட்கார்ந்து செய்து, அந்த உறுப்பை செய்து, இருதயம்னா இருதயத்தை செய்வது, நுரையீரல்னா நுரையீரலை போன்ற வடிவத்தை செய்து அதை என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அந்த ஜூஸ் என்கிறதான கடவுளுக்கு இவர்கள் போய் பலி செலுத்துவார்கள். இந்த காரியம்தான் இங்கே நடைபெறுகிறது என்று சொன்னால், அந்த பெர்கமு என்கிறதான பட்டணத்திலே நடைபெறுகிறது. இப்போது அங்கே ஒரு பெரிய லைப்ரரி இருந்தது என்று சொல்லி நீங்கள் கேட்டீர்கள். அந்த லைப்ரரி 2 லட்சம் வால்யூம் கொண்ட ஒரு லைப்ரரி. கிளியோபட்ராவுக்கு ஒரு ரோம பேரரசன் அவருடைய வெட்டிங் கிஃப்டாக அந்த லைப்ரரியை கொடுத்துருக்கான். அப்போது நமக்கெல்லாம் ஒரு புக் கொடுத்தாலே படிக்க முடியாது, 2 லட்சம் புக் இருக்கிற ஒரு லைப்ரரியை கிஃப்டாக கொடுத்தா அந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னு தெரியல. கிளியோபட்ரானால கொடுத்தானா அல்லது என்ன காரணத்தினால கொடுத்தானு தெரியவில்லை. ஸோ அந்த லைப்ரரி கிஃப்டாக கிடச்சிருக்கு. ஸோ இந்த பட்டணத்தில் இருந்த ஒரு பிரசித்தி பெற்ற வைத்தியனுடைய பேர் கேலன். The most well-known physician in the Roman Empire and personal physician of Emperor Marcus Aurelius. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த பெர்கமு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பாம்பு சர்ப்பத்தை வைத்து வைத்தியம் பண்ணுகிறதுக்கு ஹெட் குவார்ட்டர் ஆக்சுவலாக. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், செயின் ஆஃப் இந்த ஹீலிங் சென்டர்ஸ் எல்லா பக்கம் இருக்கும். அந்த ஹெட் குவார்ட்டரில் இருந்தவர் இவர். ஹெட் குவார்ட்டரில் இருந்த ஒரு வைத்தியர் இவர். இந்த பாம்பு வைத்து வைத்தியம் பண்ணுகிற ஒரு பிரசித்தி பெற்ற நபர் இந்த நபர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சிம்பிள் நீங்கள் பார்க்குறீங்க. த பேட்ஜ் ரெப்ரசன்ட்ஸ் த ராட் ஆஃப் ஆஸ்க்லேப்பியஸ், த கிரீக் காட் ஆஃப் மெடிசன், with one of his serpents entwined around it within a laurel wreath and the royal crown above. The motto means faithful in misfortune. The Royal Army Medical Corps உடைய சிம்பிளே இதுதான். இன்றைக்கும் இதுதான் போட்டிருக்காங்கல்ல, மெடிக்கல் ஃபீல்டுக்கு இதுதான் இன்றைக்கி வரைக்கும் ஓடிட்டுருக்கு. ஃபார்மசி டிபார்ட்மெண்ட்டுக்கு டாக்டர்களுடைய காரில் இதுதானே போட்டிருக்காங்க இல்லையா? இதை தான் போட்டிருக்கிறார்கள். இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், சாத்தானால் உங்களுடைய சரீரத்திற்கு வியாதியும் கொண்டு வர முடியும், சாத்தானால் உங்களுடைய சரீரத்துக்கு சுகத்தையும் கொடுக்க முடியும். அப்படி சாத்தான் சுகத்தை கொடுப்பான் என்று சொன்னால் உங்களுடைய ஆத்மாவே அவன் கண்ட்ரோல் எடுத்துறான்னு அர்த்தம். அதுதான் ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் சில மீட்டிங்கில் சொன்னேன், நம்முடைய இஸ்லாமியர்களை நீங்கள் உங்களுடைய சகோதரர்கள் என்று நினைக்காதீர்கள். அவர்களுக்கு நமக்கும் சம்பந்தம் கிடையாது. அவர்கள் இஸ்மவேலினுடைய வழியில் வருகிறவர்கள். அவர்கள் ஆபிராமின் பிள்ளைகள், நாம் ஆபிரகாமின் பிள்ளைகள். புரியுதா உங்களுக்கு?
நம்ம ஈசாக் என்பவன் ஒரே மகன் தான், ஆபிரகாமுக்கு ஒன்லி சன், நம்ம ஆபிரகாமினுடைய பிள்ளைகள். நாம் வணங்குவது யெகோவா மாம்சத்தில் வெளிப்பட்டார், அவர் இயேசு கிறிஸ்து. ஸோ ஜீசஸ் இஸ் லார்ட். யெகோவா இயேசு தான் யெகோவா தான் இயேசுவா. கரெக்டாக நான் சொல்கிறது? அதில் உங்களுக்கு எந்த சந்தேகம் இல்லையே? ஓகே. ஆனால் அவன் வணங்குவது லூசிஃபர். இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அவர்கள் வணங்குறது லூசிஃபரை வணங்குகிறார்கள். நமக்கு தெரியாமல் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், நம்முடைய பிதாவாகிய தேவனை தான் அவன் தொழுது கொண்டு இருக்கிறான்னு சொல்லி நம்ம இன்னைக்கு வரைக்கும் நினச்சிட்டு இருக்கிறோம். தட் இஸ் அட்டர்லி ராங். இது சாத்தான் நம்முடைய மைண்டில் கொடுத்த ஒரு கரப்ஷன். ஆக்சுவலாக இது நம்ம மைண்டை விட்டு அதை எடுத்துடணும். அவன் யெகோவா தேவனை வணங்குறவனாக இருப்பான் என்று சொன்னால் அவன் ஏன் யூதர்களோடு சண்டை போடுறான்? அதை யோசிச்சு பாருங்க நீங்கள். எதுக்கு பிரச்சனை வருது? ஒரே கடவுளை ஆராதிக்கும் பொழுது இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இட் வாஸ் நாட் பிட்வீன் ஜூஸ் அண்ட் த இஸ்லாம் ஆர் ஹிஸ்புல்லாஸ் ஆர் பாலஸ்டீனியன்ஸ். இட் வாஸ் அ பேட்டில் பிட்வீன் ஜெகோவா காட் அண்ட் லூசிஃபர். அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அப்போ தான் நான் சொன்னேன், ஒரு இஸ்லாமியன் பார்த்தீங்கன்னு சொன்னால் மந்திரம் வைக்கிறதை போல இந்த உலகத்தில் வேறு யாராலும் மந்திரம் வைக்கவே முடியாது. மந்திரம் வைப்பவன் யெகோவா தேவனை கும்பிடுகிறவனா லூசிஃபரை கும்பிடுறானா? கிறிஸ்டின் போய் எங்கேயாவது மந்திரம் செய்ய முடியுமா? நீங்கள் ஒரு 10 நாள் உட்கார்ந்துட்டு ஏதாவது ஒரு பொருளை வச்சுட்டு இயேசுவே வாங்க இதில் இறங்குங்கன்னா இறங்குவாரா? ஒரு எலும்பிச்சம்பழத்தை வச்சு நீங்கள் இயேசுவே இதில் இறங்கு, நான் யார்கிட்ட இந்த எலும்பிச்சம்பழத்தை கொடுக்குறனோ அவன் வீடு நல்லா கெட்டு போயிடணும், அவன் வீடு ஒன்றும் இல்லாமல் போயிடணும், யாராவது மந்திரம் செய்யுங்க பார்க்கலாம். முடியுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நம்மெல்லாம் மந்திரமே செய்ய முடியாது. நம்ம இயேசுவின் நாமத்தில் பிசாசே போ. என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க? பயமாக இருக்குதா உங்களுக்கு? பயப்படாதீங்க, பிசாசு ஓடிடும். அதனால் நம்ம மந்திரம் செய்ய முடியாது, நம்ம மந்திரம் செய்யவும் மாட்டோம். ஏன் மந்திரம் செய்ய மாட்டோம்னு சொன்னால், நம்மகிட்ட பிசாசு இல்லை, அதனால் நம்ம மந்திரம் செய்ய முடியாது. யார்கிட்ட பிசாசு இருக்குதோ அவன் தான் என்ன செய்ய முடியும்? மந்திரம் செய்ய முடியும். ஆகினால அவன் வணங்குவது லூசிஃபரை. இப்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு மந்திரவாதி இடத்துல போனால் வியாதி சுகமாகுமா? ஆகும். ஆனால் என்ன பண்ணும்? அவன் கண்ட்ரோல் எடுத்துருவான், ஆத்மாவே கண்ட்ரோல் எடுத்துருவான். ஆகினால மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், சர்ச்சுக்கு வந்தாலும் ஜோம் பண்ணாலும் திடீர்னு குழந்தைக்கு வந்து சுகமில்லைன்னு சொன்னால் அந்த பாய்கிட்ட போய் கயிறு வாங்கி கட்டிடுறது. அவர் இன்னமும் துண்டை வச்சு டும் 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 இப்படி அடிப்பார், இப்படி கடப்பட அடிப்பார். அடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு கயிறு எடுத்து கொடுத்தா குழந்தைக்கு சுகமாயிருது அப்படின்னு வந்துடுறாங்க. ஆனால் ஆத்மா முடிஞ்சு போயிடும் கதை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எக்காரணம் கொண்டும் ஹீலிங் என்கிற விஷயத்திற்கு நாம் யார் இடத்துல போகக்கூடாது என்று சொன்னால், பிசாசின் இடத்துல, சர்ப்பத்தின் இடத்துல நாம் போகவே கூடாது. இங்கே நடந்தது, ஹீலிங் நடக்காமல் இருந்தால் அவ்வளோ மக்கள் வந்திருப்பாங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹீலிங் நடக்காமல் இருந்தால் இந்த அடையாளம் இந்த அடையாளம் இன்னைக்கு வரைக்கும் பின்பற்றிட்டு வருமானு யோசிச்சு பாருங்கள் பார்க்கலாம். அதற்கு என்ன இல்லை? வாய்ப்பே இல்லை. பெரிய மருத்துவர், சிறந்த மருத்துவர் யெகோவா ராஃபா யார் தான்? நம்முடைய ஆண்டவர் தான். அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதனால தான் நம்முடைய மருத்துவர்கள் சொல்லுவாங்க, we treat God cures. நாங்கள் என்ன பண்ணுறோம்? உங்களை ட்ரீட் பண்ணுறோம். குணமாக்குறது யார்? கர்த்தர் என்று சொல்லுகிறார்கள். நம்முடைய கிறிஸ்தவ பிள்ளைகள் அப்படி தான் சொல்லுகிறார்கள். ஆகினால இந்த சிம்பலே எங்கிருந்து வந்தது என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால், அதனுடைய கிரேக்க தேவதை ஆகிய ஆஸ்கிளேப்பியஸ் என்கிறதான இந்த தேவதையினுடைய விஷயத்திலிருந்து, சர்ப்பத்திலிருந்து வந்த அடையாளத்தை தான் ராயல் ஆர்மி மெடிக்கல் கார்ப்ஸை இந்த அடையாளத்தை தான் வைத்திருக்கிறார்கள். ஓகே. பெர்கமுமில் இருக்கிற லைப்ரரி பாருங்கள். பெர்கமுமில் இருக்கிற லைப்ரரியில் தான் பார்ச்மெண்ட் இன்வென்ட் பண்ணது. அதற்கு முன்னால் எதில் தான் எழுதிட்டு இருந்தார்கள் என்று சொன்னால், மண்ணில், இந்த கிளேலையும் கற்களில் தான் எழுதி கொண்டிருந்தார்கள். ஸ்லாபில் தான் எழுதிட்டு இருந்தாங்க. பெர்கமனே சார்ட்டே, லாட்டின் வேர்டு என்னது? பெர்கமெனே சார்ட்டா. அதுதான் பார்ச்மெண்ட் என்கிற இங்கிலீஷ் வேர்டு. இப்போ பார்ச்மெண்ட் என்று சொல்லுவது ஒரு அந்த காகிதத்தினால் எழுதக்கூடிய ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்டது இங்கே தான். அவை கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு முன்னால் கற்களிலும் மண்களிலும் தான் என்ன செய்தார்கள்? எழுதி கொண்டு வந்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகினால இந்த பெர்கமும் லைப்ரரி அதற்கு ஃபேமஸான ஒரு லைப்ரரி. இங்கே தான் இந்த சபைக்கு தான் எழுதப்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
இங்கே ஒரு நபர் இருந்தார், அவருடைய பேர் ஆன்டிபாஸ். அவருடைய பேரே பாருங்க, ஆன்டினா எகெயின்ஸ்ட், பாஸ்னா ஆல். இவர் எல்லாவற்றிற்கும் எதிராக இருந்தார். எகெயின்ஸ்ட் ஆல், அங்கே இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் இவர் எதிராக இருந்தபடினால எல்லாரும் இவருக்கு எதிராக இருந்தார்கள். அதுதான் பிரச்சனையே. நான் இங்கே கேட்டீங்க, ஒரு விஷயம் கேட்டீங்க. என்ன கேட்டீங்க? இதில் ஒரு சரித்திராசிரியர் இவ்வாறு சொல்லுகிறார். நம்ம கேட்ட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், இவர் ஜெபித்து அங்கே இருக்கிறதான அசுத்தாவிகளெல்லாம் இவர் விரட்டுகிறார். இந்த அசுத்தாவிகள் என்ன செய்கிறது? அந்த பூசாரியின் இடத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுது. இந்த மனிதன் இங்கே இருந்தால் நாங்கள் என்ன செய்ய முடியாது, இங்கே இருக்க முடியாது என்று சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுது. இப்போ உங்களுக்கு தெரியும், நாங்கள் இருக்கிற வீடு வந்து இவ்வளோ சீப்பாக வாடகை கிடைத்தது என்னங்கிறது உங்களுக்கு நான் ஹிஸ்ட்ரி சொல்லியிருக்கேன், கேட்டிருக்கீங்களே நீங்கள். அதாவது நாங்கள் இப்போ குடியிருக்கிற அந்த ஜெகதீஷனில் இருக்கிற குடியிருக்கிற வீடு, அந்த ஓனர் கட்டும் பொழுது நம்ம சர்ச்சில் தான் படுத்துக்குவார். ஆக்சுவலாக சர்ச்சில் இருக்கிற பக்கத்தில் ரூமில் படுத்துக்கிட்டு அந்த வீட்டை கட்டினார். நாங்கள் அந்த பக்கம் ரோடுக்கு அந்த பக்கம் நாங்கள் குடியிருந்தோம். அப்போது நான் கட்டி முடிச்சதுக்கப்புறம் நான் கேட்டேன், மேலே இருக்கிற வீட்டை எங்களுக்கு வாடகை கொடுங்கன்னு கேட்டேன். நான் 7 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு முன்னால் அந்த வீட்டுக்கு 12,000 ரூபாயோ 12,500 வாடகை கொடுத்தா நான் கொடுப்பேன்னார். ஐயா, 12,500 வாடகை கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு முடியாது, நாங்கள் 8,000 ரூபா கொடுக்குறோம், வேணால் கொடுங்கன்னு சொன்னேன். சார், 12,500 எங்கே இருக்குது, 8,000 எங்கே இருக்குது, எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னாரு. சரி, எங்களுக்கு அவ்வளோ கொடுக்க முடியும், நீங்கள் யாராவது வாடகைக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டோம். யாரோ ஒருத்தர் வாடகைக்கு வீட்டை வந்து பார்த்துருக்கிறார். பார்க்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, இங்கே கீழே ஆராதனை நடந்துகிட்ருக்கு. இவர் மேலே வந்து வீட்டை பார்க்கும் பொழுது இந்த ஆராதனை பாட்டு சத்தத்தை கேட்டு அந்த வீடு பார்த்த வந்தவருக்கு இருக்கவே முடியல. அவருக்கு என்னமோ எனக்கு பண்ணுது, இந்த பாட்டு பாடினாலே எனக்கு என்னமோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டிருக்காரு. எப்போவுமே இந்த மாதிரி பாட்டு பாடுவாங்கன்னு கேட்டிருக்காரு. அவங்க வாரம் ஞாயிற்றுக்கிழமையான பாடுவாங்க. ஐயோ, ஞாயிற்றுக்கிழமையான பாடினாங்கன்னு சொன்னால் என்னால் இந்த வீட்டில் குடியிருக்க முடியாது, எனக்கு இந்த பாட்டை கேட்டாலும் ஏதோ பண்ணுது சார், ஆகினாலும் எனக்கு இந்த வீடே வேண்டான்ட்டு போயிட்டார். 12,500 ரூபாய்க்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டார் அவர். அப்புறம் இந்த ஓனர் 2 தினமே யோசிச்சார், இந்த பாட்டு பாடிட்டு இருந்தால் யார் வந்தாலும் இப்படி தான் பண்ணுவாங்க போல தெரியுது, ஆகினாலும் எங்கிட்ட நேராக வந்து 8,000 ரூபாய்க்கு நான் வீடு கொடுக்குறேன், நீங்கள் வச்சுக்கோங்கன்ட்டார் எனக்கு. அப்படி தான் அந்த வீடு எங்களுக்கு வாடகை கிடச்சிது. 8,000 ரூபாய்க்கு வாடகை கிடச்சது. காரணம் என்னென்னா, அவன் நம்ம பாடின பாட்டு அவனுக்குள்ளே இருக்கிற அசுத்தாவி அவனை இருக்க விடாமல் அதை போய் ஓனர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வச்சு அந்த ஓனர் கூப்பிட்டு, வேறு யாராவது வந்தாலும் குடியிருக்கிறது கஷ்டம் போல் தெரியுது, இவங்க பாடிட்டு இருந்தா பேசாமல் யாருக்கு கொடுத்துடலாம், இவனுக்கே கொடுத்துடலான்னு சொல்லி, ஏன்னா வேறு யாரும் வரமாட்டாங்க, சும்மா தான் வீடு கிடக்கும். 8,000 ரூபாய் கிடைக்குதுன்னு சொல்லி இந்த 8,000 ரூபாய்க்கு வாடகை கொடுத்துட்றாரு. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய ஆண்டவர் மேலே நம்பிக்கை வந்து இப்போது வந்து அவர் டெய்லி ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டால் தான் தூங்க முடியும். ஆனால் சர்ச்சுக்கு வந்து நான் படுத்தேன்னா நல்ல தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு சர்ச்சுக்குள்ளே வந்து வெறும் பாயில்லாமல் கூட படுத்துக்குவார் அவர். இங்கே படுத்தா தூக்கம் வர மாதிரி எனக்கு எங்கேயுமே தூக்கம் வர்றதில்லை. இப்போ நாங்கள் வீடு கட்டி காலி பண்ணுறோன்னு சொன்னால் அவர் இப்போ வீட்டை வித்தரலாங்கிற முடிவில் இருக்கார். இப்போது இனிமேல் இந்த வீட்டை நல்லா வச்சு பராமரிக்கிறதுக்கு எங்களுக்கு முடியாது போல் தெரியுது, அதனால் நான் பேசாமல் வீட்டை விற்கிறது தான் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவில் இருக்கிறார். என்னதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால், இந்த அன்டிபாஸ் என்கிறவர், அந்திப்பா என்பவர் ஜெபித்து அசுத்தாவிகளை இந்த பெர்கமிலிருந்து விரட்டுகிறார். இந்த ஆவிகள் எல்லாம் என்ன செய்கிறது என்று சொன்னால், இப்போ இந்த பூசாரிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுகிறது, இவன் இருக்கும் வரை எங்களால் இங்கே இருக்க முடியாது, அந்த ஆவி இல்லைன்னா இங்கே வரவனுக்கு சுகமாகாது. இன்னொரு சரித்திரம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த அந்திப்பா ஒரு டாக்டர், இங்கே சுகமாகாத வியாதியெல்லாம் இவர்கிட்ட சுகமாகிறது. அப்படி கூட ஒரு சரித்திரம், இன்னொரு சரித்திரம் கூற்று கூட அந்த மருத்துவர் என்று சொல்லி சொல்லுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த அன்டிப்பாவை கூப்பிட்டு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், நீ ரோமன் சீசருக்கு, அதாவது ராயனுக்கு நீ பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி சொல்லும் பொழுது, இவன் என்ன செய்யவில்லை என்று சொன்னால், ராயனுக்கு என்னால் பலி செலுத்த முடியாது, பலி செலுத்தாவிட்டால் உன்னை நாங்கள் கொன்று விடுவோம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அவருடைய மரணம் எப்படி நடைபெறுகிறது என்று சொல்லிப்பார்கள். இந்த உயரமான படிக்கட்டுகள் இருக்கிறதான அந்த ஜூஸ் என்கிறதான கடவுளினுடைய பலிபீடத்திலே ஒரு மாடு, வெண்கலத்தினால் செய்யப்பட்ட மாடு, அந்த மாட்டை வயிற்றை திறந்து இவரை உள்ள படுக்க வச்சு அந்த மாட்டினுடைய வயிற்று முழுவதும் தண்ணீரால் நிரப்பி, அதற்கு பிறகு என்ன செய்கிறது என்று சொன்னால், அந்த வெண்கல அந்த மாட்டு சிலையை சூடாக்குவது. இதில் என்ன நடக்கும் என்று சொன்னால், இவருடைய தலை வந்து அந்த மாட்டினுடைய தலைக்குள்ளே போய் கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி அவரை படுக்க வச்சிடுறது. இந்த தண்ணீர் கொதித்து அதில் இவர் வெந்து, அதற்கப்புறம் இந்த அந்த வெண்கல மெட்டலும் வெந்து அதற்குள்ளே அப்படியே ரோஸ்ட் ஆகும் பொழுது
இந்த மாட்டு தலைக்குள்ள இவருடைய தலை பொருத்தப்படும் பொழுது இவர் போடுகிற சத்தம் அந்த மாட்டிலிருந்து அந்த மாடு கத்துற மாதிரி அந்த சத்தம் வர வேண்டும் என்று சொல்லி இவரை அப்படி கொண்டிருக்கிறார்கள். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள், பார்க்கலாம். சிமிர்னாவிலே பாலிகார்ப் என்பவர்தான ஒரு பிஷப் ஊழியர் இரத்த சாட்சியாக மரித்தார். அது எப்போன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், இந்த மரணத்திற்கு பிறகுதான், கடிதம் எழுதினதற்கு பிறகு மரித்தவர் அவர். ஆனால் இந்த கடிதம் எழுதப்படுவதற்கு முன்பாக மரித்தவர் இவர். இவர் ரெண்டாவது இரத்த சாட்சி. முதலாவது இரத்த சாட்சி யார்? போலிகார்ப்பு தான் லெட்டர் எழுதுனதுக்கு பிறகு மரித்தார்னு சொன்னேன் நான் சிமிர்னால. இவர் லெட்டர் எழுதுறதுக்கு முன்னாலேயே மரித்திருக்கிறார். ஆனால் இது ரெண்டாவது இரத்த சாட்சி. ஃபர்ஸ்ட் இரத்த சாட்சி யார்? ஸ்தேவான். ஸ்தேவான் தான் ஃபர்ஸ்ட். இது ரெண்டாவது இரத்த சாட்சி. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள், பார்க்கலாம். இவர்கள் எல்லாரும் தான் சபையை நமக்கு வளர்த்து கொடுத்தவர்கள். இன்றைக்கு சபையை நம்முடைய கையிலே கொடுத்து சென்ற பரிசுத்தவான்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஓகே, இவர் மரித்திருக்கிறார். இப்போ நீங்கள் இன்னொரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கும் இடத்தில் நீ குடியிருக்கிறாய். சாத்தான் ஆண்டவரோடு ஒப்பிடவே முடியாது. நம்முடைய ஆண்டவருக்கு பேர் சர்வ வியாபி, ஓம்னி பிரசன்ஸ். கரெக்ட் வேர்டு தானே அது? ஓம்னி பிரசன்ஸ் அப்படின்னா என்னது? எங்கும் நிறைந்திருக்கிறவர், சர்வ வியாபி. ஆனால் சாத்தான் சர்வ வியாபியா இல்லை. சாத்தான் எங்கேயோ ஒரு இடத்துல லொக்கேட் ஆகிருப்பான். அவனுக்கு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும், ஒரு சென்டர் இருக்கும். அவன் அங்கிருந்துட்டு மக்களை அங்கே வரவழைத்து மக்கள் மூலமாக என்ன செய்வான் என்று சொன்னால் ஆக்ட் பண்ணுவான். அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களை நடந்து வர வைக்கிறது. எத்தனை கோயில் இருக்குது, மக்கள் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கங்கே சென்டரில் அவன் உட்காந்துருப்பான். நம்முடைய ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னவென்று சொன்னால், நம்முடைய ஆண்டவர் எங்கும் நிறைந்திருக்கிறவர், சர்வ வியாபி. எங்கு வேணுமானாலும் அவரை தொழுது கொள்ளலாம். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் சொன்னார்ல ஆண்டவர். அதை புரிய வைப்பதற்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னால், எருசலேம் என்கிறதான ஒரு பட்டணத்தை தெரிந்தெடுத்து தேவாலயத்தில் பலிகள் என்கிறதான விஷயத்தை ஆண்டவர் கொண்டு வந்ததற்கு காரணம் என்னவென்று சொன்னால், உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஏற்படுத்தினார். வேதம் சொல்லுகிறது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. சாத்தானால் ஒரே நேரத்தில் பல இடங்களிலே இருக்க முடியாது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நம்முடைய ஆண்டவரால் ஒரே நேரத்தில் பூமி எங்கும் இருக்க முடியும். நம்முடைய ஆண்டவர் சர்வ வியாபி, ஓம்னி பிரசன்ஸ். அதனால தான் சாத்தான் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அங்கங்கே எங்கே இருக்கிறானோ அங்கே ஹெட் குவார்ட்டர்ஸை ஏற்படுத்திட்டு, இது இந்த கடவுள் ஆகியனால நீ இங்கே வா. கிழக்கு, அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு இருந்து தெற்கு வரைக்கும் கிழக்க மேற்க எல்லாமே ஒரு ரவுண்ட் அடிக்கிற மாதிரி இப்போ ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பான். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருத்தலங்கள் என்று சொல்லி பெயரிட்டு, இதை நம்மளுக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு இங்கெல்லாம் அங்கெல்லாம் ஆண்டவர், நான் கட்டி வச்சுருக்கிற இடத்துல தான் ஆண்டவர் இருக்கார், நீ அதனால் இங்கே குனிஞ்சு நெளிஞ்சு இங்கே என்ன பண்ணு, படி தொட்டு கும்பிட்டு ஆல்ட்ரை தொட்டு கும்பிட்டு அப்புறம் கடைசியில் ஊழியக்காரையும் கொஞ்சம் தொட்டு இப்படி நல்லா கும்பிட்டுட்டு எல்லாம் பண்ணி போ அப்படிங்கிறாங்க. ஆண்டவர் இங்கே தான் இருக்கிறாரா? சிலர் ஓடுவாங்க, கேட்டிங்கன்னு சொன்னால் அங்கே தாங்க ஜெபம் பண்ணுறாங்க, அங்கே தாங்க ஓடுறேன் நான், ஆண்டவர் அங்கே தாங்க இருக்கார். ஃபயராக இருக்குது, எரிஞ்சு போய் வர வேண்டியதான். கடைசியில் ஃபயராக இருக்குது, அக்னியாக இருக்குதுங்க. இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நம்முடைய ஆண்டவர் சர்வ வியாபி. நீங்கள் இங்கே தொழுது கொள்ளுகிறீர்களா, இந்த இடத்துல இருப்பார். உங்களுடைய வீடுகளில் தொழுது கொள்ளுகிறீர்களா, இங்கே இருக்கிற அதே ஆண்டவர் கொஞ்சம் கூட வேல்யூ குறையாமல், பவர் குறையாமல் உங்கள் வீட்டில் இருப்பார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கள் பெட்ரூமில் இருப்பாரா, இருக்க மாட்டாரா? இருப்பார். நம்ம என்ன நினைக்கக்கூடாது, நம்ம ஏதோ ஒரு பெரிய கோபுரம் போல் ஒரு இடத்துல நல்ல தூண்களெல்லாம் அழகாக கட்டி பேசினா எக்கோவாக அடிக்கும் பாருங்க, அந்த மாதிரி இடத்துல தான் ஆண்டவர் இருப்பார் நம்ம நினச்சிட்ருக்குறோம். எதுவுமே புரியாது. அங்கே போய் உட்காந்துருப்பான். கேட்டிங்கன்னு சொன்னால் பேசுனதே திரும்ப திரும்ப கேட்குற மாதிரி இருக்கும். என்ன பேசினாலும் என்ன செய்யாது, புரியாது. நான் கேட்டேன், ஏன் இப்படி கட்டியிருக்கீங்க? அவனுக்கு ஏன் பேசுகிறது புரியணும்னு கேட்குறாங்க. அவனுக்கு எதுக்கு புரியணும்? அதெல்லாம் அவசியம் இல்லை. அந்த அக்கோஸ்டிக் இருந்தால் பத்தாதா? அது போதும், அவ்வளோதான். பேசுகிறத கேட்டு அவன் என்ன பண்ண போகிறாங்கிறாங்க. நம்ம நினச்சிருக்கோம் அந்த மாதிரி இடத்துல தான் ஆண்டவர் இருப்பார் போல் தெரியுது அப்படின்னு சொல்லி. நம்ம வீடுகளில் நம்ம பேசினா நம்ம கேட்குது, அங்கே ஆண்டவர் இல்லைன்னு நம்ம நினச்சிட்றோம். பேசினா கேட்குற இடத்துல ஆண்டவர் இருப்பாரா, இருக்க மாட்டாரா? இருப்பார். எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள் நம்முடைய ஆண்டவர் சர்வ வியாபி?
ஆனால் இது சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீ குடியிருக்கிறாய். எப்பேற்பட்ட ஒரு இடத்திலே அந்த சபையிலே ஒரு இரத்த சாட்சி, அதுவும் எப்படிப்பட்ட இரத்த சாட்சி. இப்போ உங்களுக்கு கோயில் பிக்சர் என்ன, அந்த விக்கிரகத்தினுடைய பிக்சர் என்ன, அங்கிருந்த விக்கிரகம் என்ன, அந்த விக்கிரகத்தினுக்கு அவர்கள் செலுத்தின வணக்கம் என்ன, இதெல்லாம் உங்களுக்கு பெர்கமு சர்ச்சினுடைய பேக்ரவுண்ட் இன்றைக்கி நான் சொல்லியிருக்கிறேன். எத்தனை பேருக்கு நிறைய விஷயங்கள் புதுசாக இருந்தது இன்றைக்கி கேட்கும் பொழுது? ஆமாம், இவைகள் எல்லாம் உங்களுக்கு புதிய விஷயங்கள். நாம் என்ன ஒன்றை புரிந்து கொண்டோம், இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட ஒரு சத்தியம் என்னவென்று சொன்னால், எவ்வளோ பெரிய சாத்தானுக்கு அவன் கட்டி வச்சிருந்தாலும் ஒரே ஒரு உண்மையுள்ள தேவனுடைய பிள்ளை இருப்பான் என்று சொன்னால் அவன் அலறுவான். அந்த உண்மையுள்ள தேவனுடைய பிள்ளையாக ஏன் நீங்களும் நானும் இருக்கக்கூடாது என்பதை யோசித்து பாருங்கள். நிச்சயமாக பிசாசு அலறுவான். அடுத்தது, ராயனுக்கு பலி செலுத்த நீ ஆயத்தமா என்று சொல்லும் பொழுது இல்லை முடியாது என்று சொன்ன உடனே அவனை கொன்றார்கள். ஆனாலும் அவன் அதற்கு பயப்படவில்லை. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அதைத்தான் இங்கே ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், நீ எந்த நாமத்தை பற்றி கொண்டு போகல, ஆஸ்கிளிப்பயாஸ் என்கிறதான அந்த கிரேக்க தேவதையை, அந்த நாமத்தை நீ பற்றி கொண்டு போகவில்லை, நீ என்னை பற்றி கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் பாராட்டுகிறார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பட்டணங்கள் பெரிதாக இருக்கலாம், விக்கிரகங்கள் பெரிதாக இருக்கலாம், விக்கிரக கோட்டைகள் பெரிதாக இருக்கலாம், அதை நாடி போகிற மக்கள் லட்சக்கணக்கில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரே ஒருவர் தனியாக இருந்தாலும் சரி, உங்களோடும் என்னோடும் சர்வவியாபியாகிய யெகோவாவாகிய யெஷுவான் உங்களோடும் என்னோடும் கூட இருப்பார் என்று சொன்னால் நீங்களும் நானும் ஜெயித்தவர்கள். யாரும் ஒன்றும் செய்யவே முடியாது. இன்றைக்கு நீங்கள் உறுதிப்பாடு எடுங்கள். நீ ஒரு இடத்துல தான் பிசாசு இருக்க முடியும், ஆனால் எங்கள் ஆண்டவரால் எல்லா இடத்துலையும் இருக்க முடியும். அதுதான் பிசாசிற்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம். விசுவாசிகள், நான் சொல்கிறேன் கேளுங்க, தெளிவாக இருங்க. நீயோ மன தெளிவுள்ளவனாக இரு, ஜாக்கிரதை உள்ளவனாக இரு அப்படின்னு சொல்கிறது போல உங்கள் வீட்டில் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நம்புங்க. நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக கேட்பார் என்பதை நம்புங்க. எந்த விதத்திலும் அவர்களை விட நீங்கள் குறைந்தவர்கள் அல்ல. நம்ம எல்லாரையும் ராஜாக்களும் ஆசாரிகளுமாக ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்பொழுதுமே ஐ வாண்ட் டு பி வித் த பீப்புள், நான் எப்பொழுதுமே ஜனங்களோடவே இருக்க ஆசைப்படுற காரணம் என்னென்னு சொன்னால், ஜனங்களுக்கு என்னுடைய வீக்னஸ் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், நான் இந்த சேஃபர் சைடு. எல்லா மனுஷனுக்கும் பலவீனம் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? என்னுடைய பலவீனம் என்னுடைய ஜனங்களுக்கு தெரியும் பொழுது என்னை என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொன்னால் என்னை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. என்னை ஃபாலோ பண்ணலையா, நான் என்ன பண்ணிட்டேன்னா நான் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறேன் என்பது அதனுடைய பொருள். ஆகினால என்றைக்கும் மறைத்து கொள்ளவோ, வேண்டாம் என்று சொல்லவோ, இல்லை பார்க்க முடியாது என்று சொல்கிறதோ, இல்லை ஒரு மாதம் கழிச்சு தான் அப்பாயின்மெண்ட் கிடைக்குன்னு சொல்கிறதோ, இந்த பிஸ்னஸே வச்சுக்கிற எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, ஓகே பார்த்துடலாம், அவங்களே பார்க்கணுன்னா நான் உங்களை பார்க்கணும், எங்கே வர்றது, நீங்கள் எங்கே இருக்கீங்க, நான் வந்துடுறேன்னு வேலை முடிஞ்சு போச்சு. ஆகினால நீங்களும் அதே போல் ஒரு தெளிவுள்ளவர்களாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இருந்து கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தர் பெரியவர், அவர் ஆண்டவர், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆகினால அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியும் அது நிறைவும் என்னுடையது, நான் எங்கும் வியாபித்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கண்களை மூடும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த கிராப்பொழுது உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, பெர்கமு என்கிறதான இடத்தில் இருக்கிற சபைக்கு நீர் எழுதின அற்புதமான விஷயத்தை நாங்கள் இன்றைக்கு தியானித்தோம். கர்த்தர் எங்களோடு பேசினீர். ஆண்டவரே தகப்பனே, நீர் எங்கும் வியாபித்திருக்கிற சர்வ வியாபி, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை சொல்லுகிறோம், ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். ஆண்டவரே தகப்பனே, கர்த்தாவே, அந்த இடத்திலே ஆண்டவரே சாத்தான் குடியிருக்கிற அந்த சிங்காசனம் இருக்கும் இடத்திலே ஆண்டவரே குடியிருந்த மக்கள் உம்முடைய நாமத்தை மறுதலியாமல் பற்றி கொண்டிருந்தார்கள். அதில் அந்திப்பா என்பவர் இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார் என்கிற காரியத்தை நாங்கள் படித்தோம். இன்றைக்கு அந்த தேவ மனிதனுக்காய் உமக்கு நாங்கள் நன்றிகளை சொல்லுகிறோம், துதிகளை சொல்லுகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே தகப்பனே, கர்த்தாவே, எங்களுக்கும் வைராக்கியமுள்ள ஒரு விசுவாச வாழ்க்கையை தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த கூடுகையில் கூடியிருக்கிற அன்பு பிள்ளைகளை குடும்பமாக தனித்தனியாக பேராக நீர் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய திருப்பாதம் சமர்ப்பிக்கிறோம். துதியும் கனமும் மகிமும் கேறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரிந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஸோ அந்த பெர்கமோனுடைய அடுத்த காரியங்களை அடுத்த வாரத்தில் நம்ம தியானிக்கலாம்.